பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஆமென், அல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. இந்த நாளில் நீங்கள் காலாட்களோடு ஓடும்போது, அதாவது ஒரு யுத்த களத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு போர் நடக்கிற இடம். அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல காலாட்படை இருக்கும். அதாவது மனுஷர்கள் கையில் ஈட்டியோடும் கேடகத்தோடும் முதல் வரிசையில் நிற்பாங்க. அதுக்கப்புறம் குதிரைப்படை இருக்கும், அப்புறம் யானைப்படை இருக்கும்னு ஒவ்வொரு படைகளாக இருக்கும். இப்போ வசனம் சொல்கிறது, நீ காலாட்களோடு ஓடும் போதே, இப்போ எதிர்கொண்டு மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போடுற அந்த சீன் வரும்போதே நம்ம இழைக்க பண்ணிக்கிறோம். அதாவது என்ன ஆண்டவரே, என்னை இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்களே, என்னை இப்படியெல்லாம் திட்டுறாங்களே, எனக்கு லைஃபே பிடிக்கல, என்ன வாழ்க்கை இதுன்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம சோர்ந்து போனா நீங்க எப்படி பின்னாடி குதிரை மற்ற பிரச்சனைகளை சந்திப்பீங்க? குதிரைகளோடு கூட எப்படி சேர்ந்து ஓடுவீங்க? வருகிற பிரச்சனை அப்புறம் நெக்ஸ்ட் பெரிய லெவல்ல வரும்போது நீ எப்படி சமாளிப்ப? இப்போ சமாதானம் உள்ள தேசம், நீ நினைச்சா சமாதானமா இருக்கலாம், நீ நினைச்சா எப்படி வேணா வாழலாம். ஸோ உனக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு சமாதானமா இருக்கிற இந்த தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினா ஒரு சின்ன வார்த்தையை நம்ம தாங்க மாட்டோம், ஒரு சின்ன விஷயத்தை தாங்க மாட்டோம். எனக்கு இந்த வீடே பிடிக்கல, எனக்கு இந்த விஷயமே பிடிக்கல, ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே புலம்புறோம். பாருங்க, இருக்கிற வீடு, இப்போது நீ பார்க்குற வீடு நல்ல வீடு, இப்போது இருக்கிற உனக்குள்ள இருக்கிற பலவீனம் சின்ன பலவீனம் தான், இப்போது இருக்கிற காரியங்கள் குறைவுள்ளது தான். இதுலேயே நாம இன்னொருத்தவங்களுடைய ஹெல்ப் தேடுறோம், இன்னொருத்தவங்களுடைய காரியத்தை தேடுறோம். இனி இங்கே இருக்கக்கூடாது, எங்கன்னா போயிடணும்னு தேடுறோம். இந்த ஆஃபீஸ் வேணாம், இந்த ஆஃபீஸில் ரொம்ப டார்ச்சலாக இருக்குது, ஒரு வார்த்தை கூட நம்ம அந்த மேனேஜர் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம், அடுத்தது நம்ம தேட ஆரம்பிச்சிடுறோம். ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள், அந்த வார்த்தை ஏன் வருது, ஏன் நம்ம கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை அனுப்ப வச்சிருக்கிறாரு, ஏன் நம்மளை சந்திக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யோசித்து நாம யுத்தம் பண்ணணுமே தவிர, ஐயோ என்னால பண்ண முடியாது, நான் போறேன், என்னால முடியாது, நான் இழைக்க பண்ணுகிறது. ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனையே நீ சோர்ந்து போய் மூலையில உட்கார்ந்தா எப்படி? இதை காட்டிலும் மிகப்பெரிய காரியங்கள் வரும்போது என்ன செய்வாய்? அதை ரொம்ப அழகான வசனம் சொல்லுது. நீ சமாதானம் உள்ள தேசத்துல தான் இப்ப இருக்க. இப்ப நீங்க என்ன வேணா செய்யலாம், நீங்க நினைச்சா எந்த காரியம்னாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உங்க வீடு இருக்கு, நீங்க இருக்கீங்க, உங்க ஸ்டடீஸ் இருக்கு, உங்க ஜாப் இருக்கு. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கு. நீ எஸ்னா எஸ், நோனா நோ, அப்படி இருக்கு. ஆனா சின்ன சின்ன வார்த்தைகளை கண்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது பெரிய பிரச்சனை வந்துச்சுமா, சரி பெரிய காரியம் வந்தது, நீங்க எடுத்த காரியமெல்லாம் தோல்வி அடைஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீ என்ன பண்ணுவ? ஏன் சோர்ந்து போற? இன்னைக்கு நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த வருஷத்தின் துவக்கத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. பெரிய பெரிய காரியத்தை சந்திக்க போற, ஒரு சின்ன வார்த்தையை கேட்க மாட்டேன்ற, உன்னை சொல்லிட்டாங்க, உங்க பிள்ளைய சொல்லிட்டாங்க, உங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க, எங்க ரிலேஷன்ஸ் இப்படி பேசிட்டாங்க, என்னை இவங்க அப்படி போய் பேசிட்டாங்க, இதை பெரிய இஷ்யூவா நீ ஏன் மாத்துற? உன்னை நீயே ஏன் பலவீனப்படுத்துற? உங்களை நீங்களே நீங்க சிதைக்கிறீங்க. பாருங்க, நீதிமொழிகள் 24:10 வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயனால் உன் பலன் குறுகி போகிறது. அப்போ நீ நினைக்கிற அந்த விஷயத்துல சோர்ந்து போக கூடாது. ஒரு பிரச்சனை வருது, ஒரு வார்த்தை வருது, ஒரு காரியம் வருது, ஒரு கடிவாளம் வருது, உன்னை தாக்குற மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது நீ சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில சொல்லுகிறார், இது சமாதானம் உள்ள தேசம். நம்முடைய இந்தியாவாகட்டும், நம்முடைய தமிழ்நாடாகட்டும், சென்னை ஆகட்டும், இதெல்லாம் சமாதானமா தான் இப்ப போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய காரியங்கள் எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. எல்லாம் சமாதானம் உள்ள இந்த தேசத்திலேயே நம்ம என்ன பண்ணோம்? இந்த நாடே வேணாம், இந்த வீடே வேணாம், இந்த ஊரே வேணாம், இந்த பேரண்ட்ஸே வேணாம், இந்த சர்ச்சே வேணாம், இது வேணாம், அது வேணாம்னு சொல்ற வார்த்தையே பெருசா நம்ம காமிக்கிறோம். பிசாசு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தை பிசாசானவன் கொண்டு வருவான். அந்த கொண்டு வரும்போது அப்ப நீ என்ன செய்வ? வசனமே சொல்லுதே, கர்த்தர் எபேசியர்ல நமக்கு சொல்லியிருக்கிறாரே, மனுஷனோடு நமக்கு போராட்டம் இல்லம்மா. நீங்க ஏமா மனுஷனை பெரிய ஆளா பண்ணி பெரிய பெரிய காரியத்தை நினைச்சிட்டு நீங்க தேவையில்லாம டிப்ரெஷன்ல போறீங்க? மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷனோடு போராட்டம் நமக்கு இல்லை. நமக்கு போராட்டம் சேனைகளோடு, பொல்லாத ஆவிகளோடு, பொல்லாத பிசாசுகளோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்து வரும்போது நீ என்ன செய்வ? பெரிய பிரச்சனை கொடுக்கும்போது என்ன செய்வ? சமாதானம் உள்ள தேசத்துல சமாதானத்தை நீ சார்ந்து கொள்ளுகிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இருக்கிற வீடு நல்லது, இருக்கிற சபை நல்லது, இருக்கிற பிள்ளைகள் நல்லது, ஸோ இருக்கிற காரியம் நல்லது. இதுல ஆண்டவர் நம்மளை சமாதானமா நடத்துறாரு. இதை இன்னும் பெட்டரா பண்ணலாம். ஏதாவது இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டை மாத்துங்க. அல்லேலூயா. ஸோ
ஆனா நீ சோர்ந்து போகாதபடி ஜாக்கிரதையா இரு. என வசனம் சொல்லி வாலிபர்கள் இடறுகிறார்கள், அவர்கள் சோர்ந்து போகிறார்கள் என்று ஏசாயா 40:29-30 பார்க்கிறோம். ஆண்டவருக்கு காத்திருங்க. இந்த சூழ்நிலையில இந்த சின்ன வார்த்தை தானே, இந்த சின்ன பிரச்சனை தானே, இந்த சின்ன கல்லு தானே, இந்த சின்ன அடிகள் தானே, சின்ன ஒரு இடர்கள் தானே, ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் தானே, இதை கண்டு நீங்க மிரளாதீங்க, இதை கண்டு நீங்க பயப்படாதீங்க. இதை ஆண்டவர் சொல்லுகிறார், இது சின்ன விஷயம், இதுக்கே நீ சோர்ந்து போனா எப்படி? இன்னும் பெரிய காரியம் வரும்போது என்ன செய்வாய்? ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நீங்க என்ன வந்தாலும் அதை சந்திக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஒரு குதிரைகளோடு ஓடுகிற பலன் நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்து பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளில் பிள்ளைகளாகிய நீங்கள் சமாதானமுள்ள இந்த தேசத்துல நீங்கள் சோர்ந்து போகாம தைரியமா நின்று எதிர்கொண்டு போங்க. பிரச்சனைகளை பாருங்க, ஸோ காரியங்களை பாருங்க, எல்லாவற்றையும் தாண்டி போங்க. இந்த வருஷம் டார்கெட்டு நம்ம 7ஆம் ஆண்டுல இருக்கிறோம். 7 தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். டபுள் கொண்டாட்டங்களை கர்த்தர் நம்ம ஒவ்வொரு வீடுகளை ஏற்படுத்த போகிறார். சின்ன சின்ன இடர்களை கண்டு சோர்ந்து போய் ஒதுங்கி போய் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழாதீங்க, எழுந்து ஓடுங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். அப்படி எழுந்துக்கலன்னா நீங்க குறுகி போயிடுவீங்க என்ற வார்த்தை மட்டும்தான் நிற்கும். நீ சுத்தி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 3 பேர் 4 பேர் இருக்கிற அந்த உணர்வோடு கூட வாழாதீங்க. உலகம் பெருசு, வெளியில பாருங்க, பெரிய காரியம் உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஓடும்படியாய் கர்த்தர் பலத்தை தருகிறார். ஆமென். சின்ன சின்ன வார்த்தைகளை கண்டு சோர்ந்து போன அருமையான சகோதர சகோதரிகளே, பலன் கொண்டு எழுந்து சமாதானம் உள்ள தேசத்துல சமாதானமான காரியங்களை செய்ய முற்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல கர்த்தாவே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிற, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷருக்காக ஜெபிக்கிற, சின்ன விஷயத்தை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, சமாதானம் உள்ள இந்த தேசத்துல அடைக்கலம் தேடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே நீர் கூட இருப்பீர், எல்லாவற்றையும் ஜெயமெடுப்பீர் என்ற விசுவாசம் நம்பிக்கையும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிட்டு ஆசீர்வத்து வழி நடத்தும். தொடர்ந்து காத்துக்கும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.